சார் நான் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய அளவிலான கேபிட்டல் தேவை அப்படின்னா கடைசி முடியல நம்மளால அந்த பிஸ்னஸ் நீங்கள் என்னதான் சூஸ் பண்ணீங்கனாலும் என்ன ப்ராடக்டாக இருக்கட்டும் என்ன சர்வீஸாக இருக்கட்டும் அதோட மார்க்கெட்டை முதல்ல அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன ரீசன்கிறத பார்த்துக்கிட்டு அந்த தப்பை நம்ம செய்யணும். இப்போ நம்ம அடுத்ததுல பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியா வேலிடேஷன். சார் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டீங்க சார், இதெல்லாம் ஓகே. நான் அதுக்காக ஒரு ஐடியாவையும் ஃப்ரேம் பண்ணிட்டேன். என்னோட ஐடியா நீங்கள் சொன்ன எல்லா கேட்டகரிக்குள்ளேயும் வந்துருச்சு. என்னோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆயிருமா சார் அப்படின்னா நீங்கள் 60% தாண்டிட்டீங்க. நம்ம நேற்று சொன்னால எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுறாங்க? 80% ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம பார்த்த அந்த ஆறு ஸ்டேஜையே பெரும்பாலான கம்பெனிஸ் பார்க்கறது இல்லை. ஒரு ஆர்வத்துல பைத்தியக்காரத்தனமா எனக்கு இது பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக கண்மூடித்தனமா இறங்கிடுறாங்க. மக்களுக்கு அது தேவையா, இதை காசு கொடுப்பாங்களா, இதை வாங்குவாங்களா, யாராவது யூஸ் பண்ணுவாங்களாங்கிற ஒரு யோசனையே இல்லை. கேட்டா எனக்கு பிடிக்கும், நான் செய்யறேன். அங்கதான் தவறு முதல்ல ஆரம்பமாகுது. நீங்க நேத்து நம்ம பார்த்த விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே 60% அந்த டேஞ்சர் ஜோன்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. இன்னும் நம்மளுக்கு தேவை மீதி 20% டேஞ்சர் ஜோனுக்குள்ள நம்ம இருக்கோம். சரியா? அந்த 20% இருக்கிற டேஞ்சர் ஜோனை நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 கேட்டகரியில நாம மாஸ்டர் ஆகணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கிளாரிட்டியாவது நம்மளுக்கு வேணும். இந்த 6 ஸ்டேஜ் நம்ம தாண்டிட்டோம்னா அந்த 80% ஃபெயில் ஆகிற அந்த ஒரு கேட்டகரியில இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னு அர்த்தம். நேற்று நான் சொன்னேன் இல்லையா சார், அப்ப என்ன சார் நாங்களும் ஃபெயிலியர் ஆயிடுவோம்னு சொல்றீங்களா? இல்லப்பா, அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன ரீசன்கிறத பார்த்துக்கிட்டு அந்த தப்பை நாம செய்யாம இருக்கலாம், நாம ஜெயிச்சிடலாம். அதான் நான் நேற்று சொல்லியிருப்பேன். அதுக்கு உண்டான டெக்னிக் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம இப்போ பார்க்குறோம். சரியா? ஸோ இதுல அந்த 6 பாயிண்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 6 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ரிசர்ச். ஸோ அடுத்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட், competitive analysis, legal and regulatory compliances, financial feasibility, last point validation experiments. சார் நான் இப்போ ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சிருச்சு சார். நீங்கள் லாஸ்ட் ஸ்டேஜில் சொன்ன அந்த ஒரு 6 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இல்லை என்னோட பிஸ்னஸ் ஐடியாவை அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஃபிட் ஆகுதான்னு நான் செக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். நேற்று நம்ம உபர் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, உபர் எக்ஸாம்பிளில் அவர் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாரா பண்ணலையா? பண்ணாரு. ஸோ அவருக்கு டாக்ஸி வேணும். அந்த சமயம் டாக்ஸி சர்வீசஸ் எதுவுமே கிடைக்கல. ஊருக்குள்ள எங்கேயாவது டாக்ஸி சர்வீசஸ் இருக்கா இல்லையான்னு அவர் செக் பண்ணுறப்ப தான் இது அவங்களோட லஞ்ச் டைம், இப்போ யாரும் வரமாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. ஸோ ஹீ டன் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாம நீங்க உள்ள வரக்கூடாது. நீங்க என்னதான் சூஸ் பண்ணீங்கனாலும் என்ன ப்ராடக்டா இருக்கட்டும் என்ன சர்வீஸா இருக்கட்டும் அதோட மார்க்கெட்டை முதல்ல கிளியரா ஸ்டடி பண்ண கத்துக்கோங்க. பண்ணாம நம்ம உள்ள வரக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், மினிமம் வயபிள் ப்ராடக்ட். மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேத்து சொன்ன அதே விஷயம்தான். சார் நான் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய அளவிலான கேபிட்டல் தேவை அப்படின்னா கடைசி முடியல நம்மளால அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நம்ம பல லட்சம் வந்து நம்ம கடன் வாங்கியோ இல்லை ஏதோ ஒரு கையில் இருக்க சேவிங்ஸையோ போட்டு தான் நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகாது. சார் அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டை மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணி மினிமம் லெவல்ல அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணி முதல்ல மார்க்கெட்ல கொண்டு வர பாருங்க. அப்பதான் உங்க ப்ராடக்ட் முதல்ல சக்சஸ் ஆகுதா இல்ல ஆகலையாங்கிறது தெரியும். எடுத்தோடனே பெரிய லெவல்ல லான்ச் பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே சக்சஸ் ஆயிடும்னு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. அது உண்மையும் இல்லை. இல்லைன்னா கவர்மெண்டே காலேஜ் பஜார் மாதிரி வெளியே உங்களுக்கு ஃப்ரீயா உங்களோட ப்ராடக்ட்ஸை ஷோ பண்றதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னும் ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியாங்கிற ஸ்கீம் கீழே இந்தியன் கவர்மெண்ட்டும் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆகட்டும் நீங்க உங்களோட ப்ராடக்டை சின்ன லெவல்ல ரெடி பண்ணியிருந்தாலும் அதை மக்கள் கிட்ட ஷோ பண்றதுக்கு உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க.
உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்கு, மக்கள் கிட்ட சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா தென் யூ கேன் எஸ்டாப்ளிஷ் ஸ்டெப் பை ஸ்டெப். சரிங்களா? இதுக்கு உண்டான எக்ஸாம்பிளையும் நம்ம பின்னாடி இன்னைக்கு பார்ப்போம், 1 by 1 நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ நாம நம்மளோட ப்ராடக்டை சின்ன லெவல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோங்கிறத மைண்ட்ல கிளியரா வச்சுட்டோம். பெரிய மிஷினரி வாங்கி கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போற பிசினஸை நாம பார்க்க போறது இல்லை. மீன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு பிசினஸையும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆப்ஷனை தான் நாம தேட போறோம். செகண்ட் திங். தேர்ட் திங், காம்படிட்டிவ் அனாலிசிஸ். உபர் மாட்டினது இங்க தானே. யார்கிட்ட அவங்களுக்கு சண்டை வந்துச்சு? டாக்ஸி டிரைவர்ஸ் கிட்ட சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வேலை போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால உபர் மேல நிறைய கேஸ் விழுக ஆரம்பிச்சது. பட் ஃபார்ச்சுனேட்லி உபர் அதுல எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சுட்டு கடைசியில் அவங்க உபர் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கேப்பை மட்டும் தூக்கிட்டு உபருங்கிற நேமை வச்சு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அவங்களோட மார்க்கெட்டை கரெக்டா பொசிஷன், இந்த டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு எகென்ஸ்டா பொசிஷன் பண்ணாலுமே காம்படிஷன்ங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுட்டாங்க. ஸோ அதனாலதான் உபருக்கு எகென்ஸ்டா கிராப்னு ஒரு டாக்ஸி இருக்கு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, கேள்விப்பட்டது இல்லைன்னா ஜஸ்ட் லிசன். கிராப்னு ஒரு டாக்ஸி இருக்கு, டாக்ஸி சர்வீஸ். உபரோட மெயின் காம்படிட்டர் அவங்க தான். இன்னைக்கு உபர் எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்ல கேம் பிளே பண்ணிட்டு இருக்கோ அங்க எல்லாமே இந்த கிராப்ங்கிற இன்னொரு அதே மாதிரியான காம்படிட்டிவ் டாக்ஸி சர்வீஸ் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட காம்படிஷனை உபர் கரெக்டா கவனிக்காம விட்டுட்டாங்க டெவலப் பண்ற அதே சமயத்துல. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் காம்படிஷன் வருவான். ஸோ நம்மளோட ஒரு பழமொழி இருக்குல்ல, வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்தில் உண்டு. நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் உனக்கு மேல இருக்க ஒரு ஆள் கண்டிப்பா ஒருத்தன் எங்கேயாவது வந்து கிளம்பி வருவான். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டினியூஸா நம்மளை ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை அப் டு டேட்டா ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மார்க்கெட்ல நாம நிலைச்சு நிற்க முடியும். கரெக்டா? அப்போ மார்க்கெட்டை பத்தி தெளிவா முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற காம்படிட்டர் யாரு, இனி ஃபியூச்சர்ல யாரெல்லாம் காம்படிட்டரா வரலாம் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நோக்கியா நம்மளுக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்துச்சு. சாம்சங் ரொம்ப சின்ன ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. நம்மளோட லாங்குவேஜ்ல கம்பாரிசன்ல சொல்லணும்னா, நோக்கியா வந்து பாத்தீங்கன்னா பெருசா கிளை விரிச்சு நின்ன ஒரு ஆலமரம், அவ்வளவு விழுதுகள் அதுக்கு இருந்துச்சு. அப்படி நின்ன ஒரு ஆலமரம் நோக்கியா. சாம்சங் மலைக்கு முளைச்ச ஒரு மஷ்ரூம். ஜஸ்ட் ஒரு 3 நாள்ல வந்து வாடி போற தன்மை இருக்கிற ஒரு மஷ்ரூம் மாதிரி இருந்த ஒரு கம்பெனி சாம்சங். நோக்கியா மஷ்ரூம் இப்படி இந்த சாம்சங் சின்னதா இப்படி வளர்ந்து நின்ன சமயத்திலேயே ஒரு பெரிய ஆலமரமா கிளை விரிச்சு இருந்த ஒரு நிறுவனம் நோக்கியா. ஆனாலும் இன்னைக்கு சினாரியோவை பாருங்க, நோக்கியா இருந்த இடமே தெரியாது. நோக்கியா கம்பெனியே இல்லை, ஆல்ரெடி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன? நோக்கியா அவங்க அப்டேட் பண்ணிக்க தவறுனது தான். இத்தனைக்கும் சாம்சங் கிட்ட ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. சும்மா மஷ்ரூம் மாதிரி வளர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துற போது மினிமம் வயபிள் ப்ராடக்ட் கீழே தான் வரும், காம்படிஷன்லயும் இது வரும். அவங்க கிட்ட அவ்வளவு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இருந்ததுல ரொம்ப மினிமம் லெவல் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு மினிமம் லெவல்ல அவங்களோட ப்ராடக்ட் ரெடி பண்ணி மார்க்கெட்ல விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயம் நோக்கியா கிட்ட பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்துச்சு. ஆனாலும் அப்டேட் ஆகலைங்கிற ஒரே காரணத்தினால நோக்கியா காலப்போக்கில் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சது. மஷ்ரூமா நின்றுட்டு இருந்த சாம்சங் இன்னைக்கு ஆலமரமா மாறிடுச்சு. அப்போ சின்னதா ஆரம்பிக்கிறதுல தப்பு கிடையாது, சின்னதா ஆரம்பிச்சும் ஜெயிக்கலாம். செகண்ட் திங், காம்படிஷனை என்னைக்குமே குறைச்சு மதிப்பிடக்கூடாது. நோக்கியா சாம்சங்கை குறைச்சு மதிப்பிட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நோக்கியா மார்க்கெட் விட்டு ஓடுனதுக்கு காரணம். ஆரம்பத்திலேயே அவங்களால ஜாயிண்ட் வெஞ்சர் கிரியேட் பண்ணியிருக்க முடியும், பட் அவங்க அதை இனிஷியேட் பண்ணலை, காம்படிஷனை குறைச்சு மதிப்பிட்டுட்டாங்க. நாம் அந்த தப்பை செஞ்சிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் திங், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ். ஸோ இது உங்களுக்கு பெருசாக நான் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நம்ம எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் அதுக்குன்னு பொதுவான ஒரு சட்டத்திட்டங்கள் என்றைக்குமே உண்டு. அந்த சட்டத்திட்டங்களை நம்ம மதிச்சு தான் ஆகணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட பிஸ்னஸை கொண்டு போய் ஆகணும். அதை தாண்டி இந்த ரெகுலேட்டரி கம்பைலன்ஸ் அப்படின்னா, நீங்க ரெடி பண்ணியிருக்க அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன லைசன்சிங் வாங்கணும், என்ன ஃபார்மாலிட்டி இருக்கு, என்ன ப்ரொசீஜர் இருக்கு, எப்படியெல்லாம் அதை ரெடி பண்ணணுமோ அந்த ஒரு ஃபார்மாலிட்டியை ஃபாலோ பண்ணி தான் நீங்க அதை ரெடி பண்ணணும். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ்ல நீங்க இறங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிட்ற பொருள் ஒரு சத்து மாவு ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல அது கொஞ்சம் ஃபேமஸ். ஒரு சத்து மாவு ரெடி பண்றீங்க அப்படின்னா
ஒரு சத்துமாவை ரெடி பண்ணி FSSI சர்டிஃபிகேட் வாங்கணும். லோக்கல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்ரோச் பண்ணி நீங்க ஒரு FSSI சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க சத்துமாவை ரெடி பண்ண தயாராயிட்டீங்க. சரிங்களா? அதை தாண்டி லேப் டெஸ்ட் போறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஆனா சத்து மாவுல எதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம், எதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல. கவர்மெண்ட் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு தெரியும்ல. நாம ரெடி பண்ற ப்ராடக்ட்ல அந்த அளவுக்காவது ஒரு ஜென்யூனிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் யாரும் வந்து நம்மளுக்கு தனியா சொல்லி கொடுத்து தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது. நாம என்ன பண்றோம்னு முடிவு பண்ணும் பொழுதே நாம இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் உள்ள இறங்கணும். ஸோ சட்டத்திட்டத்தையும் மதிக்க தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கணும் இருந்தா அதையும் கரெக்டா ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்மளோட பிசினஸை நம்மளால சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இல்லைன்னா நம்ம மார்க்கெட்ல இருந்து எந்திரிச்சு ஓட வேண்டியதுதான். சரியா? லாஸ்ட் 2 பாயிண்ட், ஃபினான்ஷியல் ஃபீஸபிலிட்டி. அதை பத்தி நான் எதுவும் பெருசா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய கேபிட்டல் தேவையில்லை. சின்ன அமௌண்ட்டுக்கான கேபிட்டலை வச்சு நம்மளால பெரிய பிசினஸ் ரன் பண்ண முடியும். நம்ம பிசினஸ்க்கு எவ்வளவு கேபிட்டல் தேவை அப்படிங்கிறத நாம தெளிவா டிசைட் பண்ணி பிளான் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட் பாயிண்ட், வேலிடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் நம்ம முகத்துக்கு நேராக நம்ம செய்யற விஷயங்கள் தப்புன்னு சொல்ல தயங்குவாங்க. நம்ம மனசை கஷ்டப்படுவோம், இல்லை நாம ஏதாவது சண்டைக்கு போயிடுவோம், இல்லை அதை மனசுல வச்சுட்டு நம்ம ஆளுங்க எப்பவும் பண்ற மாதிரி பின்னாடி ஏதாவது ரிவெஞ்ச் வச்சிருவாங்க. இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்கு. அதனால நம்ம முகத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குறைகள் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுக்காக நம்ம கிட்ட குறை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை வேலிடேட் பண்ற அதே சமயத்துல அவங்க சொல்றது உண்மைதானா, எந்தெந்த கிரைட்டீரியாலெல்லாம் இவங்க சொல்றது உண்மை பொய்யுங்கிறத நம்மளால பிரிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். பாஷா படம் பார்த்தீங்கல்ல, எல்லாமே பாஷா படம் பார்த்துருப்பீங்க. தெரியும், பழைய படமா இருந்தாலும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டா ஜெயிலர் பார்க்குறவங்க பாஷா படம் பார்க்காம தான் இருக்க போறீங்க. பாஷா படத்துல கடைசியில வந்து அந்த ஒரு சாங் வரும்ல, பாஷாவோட பேலஸ்ல வந்து ஒரு சின்ன பார்ட்டி நடக்கிறதா, அந்த ராரா ராமையாங்கிற சாங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அந்த ஆக்சுவல் வில்லனை வந்து கண்டுபிடிச்சிருவாரு. ஞாபகம் இருக்கா? சினாரியோ சிங்க் ஆகுதா? அவர்கிட்ட வந்து கேட்பாரு. அப்போ வந்து ரஜினி ஒரு சொல்லுவாரு, ரஜினி எப்படி அந்த வில்லனை கண்டுபிடிச்சான்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இல்ல, என்ன சினாரியோ சொல்றேன்னு தெரியுதா? அதுதான் கடைசியில் அரசியல்வாதியா வருவாரு. அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ. பட் அவர் தான் வந்து முக்கியமான குற்றவாளின்னு ரஜினி கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அப்பதான் சொல்லுவாரு, என்னைக்காவது நான் இந்த மாதிரி ஆடி பாடி பார்த்திருக்கேன், நான் இந்த மாதிரி பண்றப்பயே உனக்கு தெரிய வேணா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு. சரி, ஆனாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் உன்னை எப்படி கண்டுபிடிச்சேங்கிறதுக்கும் அவர் ஒரு வார்த்தை அதில் சொல்லுவார். யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, படம் பார்க்கறது நாட் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட். அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு டைரக்டரோ ஒரு ஆக்டரோ ஒரு படத்தை சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பின்னாடி நாம நினைக்கிற மாதிரி சிம்பிளான ரீசன் இல்லை. ஸோ அதனால படம் பார்க்குறீங்க அப்படின்னா இனிமேல் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பார்க்க பழகுங்க. கெட் இட் டு த கான்செப்ட். நான் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்றேன். ரஜினி அந்த இடத்துல சொல்றது ஒண்ணுதான், நீ அளவுக்கு அதிகமா குனியும் போதே என் முதுகுல குத்த போறான்னு எனக்கு தெரியும்டா அப்படிம்பாரு. எத்தனை பேர் இந்த டைலாக் கவனிச்சாலும் எனக்கு தெரியாது. ஸோ ரஜினி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு முன்னாடி அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அவர் ரொம்ப புகழ்ந்து பேசுறது, தூக்கி பேசுறது, நிறைய விஷயங்கள் செய்வார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே we need to be careful அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. அதே தான் நாம இங்க பார்க்க வேண்டியதும். நம்ம கூட இருக்கவே நம்மள வேணும்னே கூட தூக்கி பேசுவான், நம்மளை கவுக்கிறதுக்காக. இல்ல நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம கூட இருப்பான், நம்ம மனசு கஷ்டப்படுவோங்கிறதுக்காக. இல்ல எதுவுமே சொல்லாம இருக்கலாம், நம்மளுக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு. அதனால அதை வச்சுட்டு நாம ஒரு விஷயத்தை என்னைக்குமே முடிவு பண்ண கூடாது. நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அவர் என்ன நோக்கத்துக்காக சொல்றாரு, சொல்ற விஷயத்துக்குள்ள எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா அதை நம்மளோட பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமா நம்ம பார்க்கலாம்.